கச்சத்தீவை கொடுத்ததுதான் திருப்பி எடுக்க முடியாது என்று சொன்னதற்கு எந்த மாதிரியான வழிவிடுங்கள்? எந்த மாதிரியான அணுகுமுறை என்று பாருங்கள். நம் உரிமைகளை எல்லாம் பறித்தவர்கள் இந்த காங்கிரஸ், பாரதிய ஜனதா. இந்த உரிமைகளை எல்லாம் பறிகொடுத்தவர்கள் இந்த திமுக, அதிமுக. இந்தியா தேர்தல், இந்தியாவை யாரா ஆள்றது அப்படின்னா பாரதிய ஜனதா, காங்கிரஸ் பின்னாடி இந்த திமுக, அதிமுக நிற்கும். தமிழ்நாட்டை யாரா ஆள்றதுன்னா இந்த காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் திமுக, அதிமுக பின்னாடி நிற்கும். இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம உரிமையை பறிச்சவனும் பறி கொடுத்தவனும் கூட்டா சேர்ந்து ஒவ்வொரு தேர்தலையும் சந்திக்கிறான். அப்ப பறிச்சவன் கூடவே கூட நிக்கிறவன் எப்படி அந்த உரிமையை திருப்பி நமக்கு பெற்றுக் கொடுப்பான்? இப்போ இந்திய நாட்டிலே தொடர்ச்சியாக 18 ஆண்டுகள் இந்திய அமைச்சரவையில் இருந்த ஒரு கட்சி திமுக தான். அப்போலாம் கல்வி மாநில உரிமை, அதை எடுத்துக்கொண்டு போனது அம்மையார் இந்திரா காந்தி. அதை இந்திய உரிமையா மாத்திட்டாரு, கொண்டு போயிட்டாங்க. எடுத்துக்கிட்டு போகும்போது தடுத்து போராடாம எடுத்துக்கிட்டு போன பிறகு ஒவ்வொரு தடவையும் மாநில உரிமையாக்குவோம், மாநில உரிமையாக்க போராடுவோம். யாரு எடுத்து அவன் கொண்டு போனானோ அவனோட கூட்டணி வச்சுக்கிட்டு மாநில உரிமையாக்க கொண்டு எப்படி இந்த கூட்டம் இந்த 1000-500க்கு நோட்டை வாங்கிட்டு ஓட்ட போட்டுவிட்டு என்ன நடக்குது, ஏது நடக்குது எதுவுமே தெரியாது. இவன் 2000 கொடுக்குறான், அவன் வந்தா 2500 கொடுக்குறான். எது? இவன் சின்ன திருடன், அவன் பெரிய திருடன். பெரிய திருடனுக்கு போட்டுறது. உரிமையை பறித்தவனும் பறிக்கும் போது கூட இருந்து பறிகொடுத்தவனும் தொடர்ச்சியாக இந்த களத்திலே தமிழன் ஓட்டை வாங்கி கொண்டு அதிகாரத்துக்கு வருகிறான் என்றால் பிழை யாரோடது என் பெற்றோர்களே? பிழை யாரோடது? ஒரு முறை ஏமாறலாம், மறுமுறை ஏமாறலாம். 60 ஆண்டுகளாக ஏமாந்து கொண்டிருந்தால் இந்த மக்களுக்கு பேர் என்ன? என்ன பேரு? என்ன பேரு? ஒரு எப்படிப்பட்ட பரம்பரையில் ஒரு ஏமாளி கூட்டமாக மாறி நிற்கிறார்கள். ஏமாளி கூட்டமாக அவர்கள் ஏமாற்றுகிறவர்கள். அவர்களிடத்துக்கு திரும்ப திரும்ப அதிகாரத்தை கொடுத்து எந்த உரிமையை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள்? எந்த உரிமையை? தன் நாட்டு மீனவனை சுட்டுக் கொள்கிற ஒரு ராணுவத்திற்கு போர் பயிற்சி கொடுத்து ஆயுதம் கொடுத்து பணம் கொடுக்கிற ஒரு நாடு எங்கேயாவது உண்டா? இத்தனை பேரை சிறைபிடித்து வச்சிருக்கான, கேட்க துப்பு இருக்கா? இதே ஆந்திர காட்டுக்குள்ள செம்மரக்கட்டையை நாம் வெட்ட வந்து விட்டோம். யாரு? தமிழர்கள் என்று இன்றைக்கு முதல்வராக இருக்கிற ஐயா சந்திரபாபு நாயுடு போன முறை முதலமைச்சராக இருக்கும் போது சுட்டு நடுக்காட்டுகளை போட்டவல. என்ன கொடுமைனா, கட்டையிலேயே எண்ணு போட்டிருக்கு நம்பரு. நம்ம தமிழர்கள், நம்ம ஆளுங்க செத்து கிடந்த காலையும் நம்பர் போட்டு வச்சிருக்கான். இப்படி மரக்கட்டையும் மான தமிழன் உடலும் ஒன்னா கிடக்கு. இப்ப ஒரு கேள்வி வருது பாருங்க, என்ன சொல்ல வர்றாங்கன்னா, தமிழர்கள் திருடர்கள், செம்மரக்கட்டையை வெட்ட வந்த திருடர்கள். எப்படி மாண்போடு வாழ்ந்த இனம் இங்க வந்தவனெல்லாம் எவ்வளவு வசதியா வாழ வச்சிருக்கு. நான் காட்டுக்குள்ள செம்மரக்கட்டையை திருட வந்தேன், வெட்ட வந்தேங்கிறியே. சரி, அப்படியே வந்தாலும் நான் வெட்டுறதுக்கு கூலிக்கு தானே வந்தேன். வெட்டி அந்த கட்டையை ஏத்துற முதலாளி அவன் எங்கே இருந்தான்? அவன் உன் நிலத்துல தானே இருந்தான். ஏன் நீ அவன் மேல நடவடிக்கை எடுக்கல? ஏன் நீ அவனை கைது செய்யல? வெட்ட வந்த கூலி என்னை 20 பேரை சுட்டு கட்டையோட கட்டையா போட்டியே. அப்ப ஒரு மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மான தமிழன் உயிருக்கு இல்லையா என்று இதுல எந்த கட்சிக்காரனாவது கேட்டிருக்கானா? காங்கிரஸ், பாரதிய ஜனதா, திமுக, அதிமுக. அன்றைக்கு பிரதமராக இருந்த ஐயா மோடி, இது வருந்தத்தக்கது, இந்த சம்பவம் நடந்திருக்க கூடாது. அப்ப என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு வருத்த அறிக்கை இல்லை. அப்ப என்ன பண்ணிருக்கணும்? நான் வெட்ட வந்தா என்னை கைது பண்ணி சிறையில தான் போட்டிருக்கணும். நாங்க வழக்காடி தண்டனைகள் வழக்காடி வெளியில் வந்திருப்போம். எப்படி சுட்டு போட்டாய்? சுட்டுக் கொள்கிற அளவிற்கு அது குற்றம் என்றால் செம்மரக்கட்டையை வெட்டி ஏத்து வித்து
கோடிக்கணக்காக லாபம் சம்பாதிக்கிற அவனையே நீ நடவடிக்கை எடுக்கல. இந்த கேள்வியை யாருமே இந்த கட்சிகள் கேட்கல. எப்படி இவர்கள் எல்லாம் உங்களுக்கானவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? இவர்கள் எதற்காக உங்களுக்கு நிற்பார்கள்? எதற்கு வந்திருக்கிறார்கள்? காவிரியில் தண்ணி கேட்கும் போது நம்முடைய உரிமை, நமக்கு சேர வேண்டிய பங்கை கொடு. ஒரு நாடு என்றால் அந்த நாட்டில் இருக்கிற வளங்கள் எல்லோருக்கும் பொதுதானே. அப்ப என்னுடைய நிலத்தின் வளம் எல்லாருக்கும் பொது, உன்னுடைய நிலத்தின் வளம் உனக்கு மட்டுமே என்றால் அதே முடிவை நான் எடுத்தால் எப்படி இந்தியா ஒற்றுமையா இருக்கும்? எப்படி இறையாண்மை இருக்கும்? எப்படி தேசப்பட்டு இருக்கும்? எப்படி? அப்ப தமிழர்கள் மற்றும் இந்தியர்கள் ஜனநாயகவாதிகள் தேசப்பற்றாளர்களாக இருக்கணும். அவன் நிலவளம் அவனுக்கு இருந்தினா எப்படி? என்னுடைய பேரன்பை, என்னுடைய பெருந்தன்மையை நீ ஏமாளித்தனம், இழிச்சவாத்தனம் என்று கருதுவதை எப்படி சரின்னு எடுத்துக்கிறது? காவிரியில தண்ணி தரும் கேட்டா அடிச்சு வரட்டுவான். கால்நடையா நடந்து வருவான் நம்ம மக்கள். கால்நடையா இந்த அரசுகள் கண்டிச்சதுண்டா? அவன் முதலமைச்சரா இருக்க ஐயா ஸ்டாலினுடைய உருவ பொம்மையை பாடையில் ஏத்தி தீ வச்சு கொளுத்துறான், கொல்லி வைக்கிறான், படத்தை வச்சு செருப்பால் அடிக்கிறான். அன்னைக்கு எப்படா எங்க முதலமைச்சரை நீ செருப்பால் அடிப்பாயின்னு கேட்ட ஒரே மகன் நான். திமுக கட்சியிலிருந்து ஒருத்தன் கேட்கல. எப்படி? இல்ல காங்கிரஸ்காரன் தான் அடிக்கிறான். அவனை அந்த காங்கிரஸ் கட்சி அதை கண்டிக்குதா? இல்ல. ஏன்? மானங்கட்ட கூட்டம். கேவலம். எந்த உரிமையை நீ பாதுகாத்து வச்சிருக்க? கல்வி இருக்கா? மின் உற்பத்தி விநியோகம் இருக்கா? ஏதாவது ஒரு வரி இருக்கா? அவனோட ஒண்ணு இருக்கா? எல்லாத்தையும் பறி கொடுத்தவர்கள் இவர்கள், பறித்து கொண்டு போனவர்கள் அவர்கள். என்ன இருக்கு உனக்கு? என்ன வச்சிருக்க நீ? இந்த நிலைமைக்கும் நச்சு ஆலைகளை கொண்டு வந்து நட்டவர்கள் இவர்கள், நட அனுமதிச்சவர்கள் இவர்கள். உனக்கு என்ன இருக்கு? குடிக்க நீர் வச்சிருக்கியா? படிக்க கல்வி வச்சிருக்கியா? பார்க்க வேலை வச்சிருக்கியா? எரிக்க மின்சாரம் வச்சிருக்கியா? உன்னருக்கு நஞ்சு இல்லாத விஷம் இல்லாத சாப்பாடு வச்சிருக்கியா? உணவு வச்சிருக்கியா? என்ன வச்சிருக்க? சுவாசிக்க நல்ல காத்தாவது வச்சிருக்கியா? காத்த சுவாசிக்கிறியா? கந்தக தூசியை சுவாசிக்கிற, வாகனங்களும் ஆலைகளும் வெளியிடுகிற நச்சு புகையை சுவாசிக்கிற, நுரையீரல் தொற்று புற்று, பிறக்கிற குழந்தை புற்றுநோயோட பிறக்குது. ஏன் பிறக்குதுன்னு எனக்கு அது யோசிச்சிருக்கியா? என்ன வச்சுட்டு போற? உன் பிள்ளைக்கு என்ன வச்சுட்டு போற? பணமா இல்ல நகையா, காரா, மாளிகையா? எப்படி வாழும்? நீரும் இல்லாம சோறும் இல்லாம எப்படி வாழும்? என்ன வச்சுட்டு போற? ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொத்து வைக்கிறான், பணம் வைக்கிறான், கார் வைக்கிறான், வீடு வைக்கிறான். இல்லைன்னா பரவாயில்ல, கடனை வைக்க கூடாது. அவன் தான் நல்ல தகப்பன். ஆனா ஒரு நாட்டை ஆளுகிற தலைவன் 10.5 லட்சம் கோடி கடன் வச்சிருக்கான். எத்தனை லட்சம் கோடி? 10.5 லட்சம் கோடி கடன் வாங்கி உன் அப்பாட்ட நீ என்ன கேப்ப? இந்த கடனை ஏன் வாங்கின? உன்னைய படிக்க வைக்க வாங்கின மகனே. வேற எதுக்கு வாங்கின? அக்காவை கட்டி கொடுக்க வாங்கின மகனே. அப்படின்னா அதுல ஒரு காரணம் இருக்கு. இவங்க கிட்ட கேளு, 10.5 லட்சம் கோடி எப்படா கடன் வந்துச்சுன்னு ஒரு காரணம் சொல்ல சொல்லு. ஒரே ஒரு காரணம் சொல்ல சொல்லு. இப்படியே மயக்க போட்டு நான் ஊருக்கு போயிடுறேன். ஒரு காரணம் சொல்ல சொல்லு. 10.5 லட்சம் கோடி இந்த ஊதாரி பயில்கிட்ட நீ ஊரை கொடுத்துட்டு அவன் வாங்கி மிக்சி தாரேன், கிரைண்டர் தாரேன், அண்டா தாரேன், குண்டா தாரேன், அரிசி தாரேன், பருப்பு தாரேன், வேட்டி தாரேன், சேலை தாரேன், கடைசியா ஒரு கொஞ்சோண்டு விஷம் தாரேன், குடிச்சிட்டு செத்து போ. கேடுகட்ட நீயா மானத்துக்காக உயிரை விட்டவன். நீ மானத்துக்காக உயிரை விட்டவன் பரம்பரை நீதான். உன் பாட்டம் தானடா தீரன் சின்னமலை. டே, யாரு நாட்டை யாரா ஆள்றதுக்கு அனுமதி தர்றது? அயோக்கிய பயலை. உனக்கிட்ட மண்டிட்டு வாழ்வதற்கு மரண கைத்துல தொங்கி சாவண்டா என்று செத்தவன் பரம்பரை நீ. அவனா நீ? அவன் ரத்தம் ஓடுதா உனக்கு? உனக்கு ஓடுதா உனக்கு? உன் பாட்டம் தானடா மருதுபாண்டி. சமரசம் செஞ்சிருந்தால் வாழலாம், மண்ணை ஆளலாம். சரணடைந்து வாழ்வதற்கு சண்டையிட்டு சாவது மேல்னு போய் செத்தானடா. தூக்குல தொங்குனா புறங்கைய கட்டி பின்னங்கால கட்டி முட்டிகால் போட்டு தூக்குறான்டா. அப்ப என்ன சொன்னா?
என்னரும் மண்ணே, என் தாயகமே, நான் போறேன். ஆனால் என் வீர மரபிலே பிறந்து வருகிற பிள்ளைகள் உன்னை மீட்க வருவார்கள். வந்தேன், அவன் பேரன் வந்தேன்.